போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம நிவின் பாலி நடித்த சர்வம் மாயா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி ரிலீஸ் ஆச்சு. தியேட்டரில் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அகெயின் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. சில படங்கள் தியேட்டரில் ரொம்ப நல்லா போகும். முக்கியமாக அந்த மலையாள படங்களில் தியேட்டரில் ரொம்ப நல்லா போகும். மலையாள படங்கள் இல்லை, இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் தியேட்டரில் ரொம்ப நல்லா போச்சுன்னா ஓடிடியில் செம்ம அடி வாங்கும். பட் அகைன் இந்த படம் இப்போ ஓடிடிலையும் ரொம்பவே நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு. அதான் அந்த படத்தை பற்றி ஜஸ்ட் நான் ஒரு ஷேர் பண்ணுறேன். படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா, இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஓகேவா. இந்த படத்தில் நிவின் பாலி, ரியா ஷுபு, அப்புறம் அஜு வர்கீஸ் இவங்கெல்லாம் வந்து மெயின் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோ நிவின் பாலி, அவரோட பேர் பிரபேந்து நம்பூதிரி. அவங்க வந்து ஒரு நம்பூதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கேரளாவில் ஓரளவுக்கு ஒரு பிராமின் ஃபேமிலியில் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, முக்கியமாக இந்த நம்பூதிரி இந்த விஷயங்களில். பட் இவர் வந்து அதெல்லாம் விட்டுக்கிட்டு வீட்டிலேருந்து தள்ளி, வீட்டில் இத்தனைக்கும் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு வீட்டிலேருந்து தள்ளி இவர் கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு வந்து இவர் நிறைய கான்சர்ட்ஸில் லோக்கலில் போயிட்டுருக்காரு. பட் அகெயின் அந்த கேங்கில் வந்து இவங்களுக்கு வந்து யூரோப்லாம் போகிற ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதாவது யூரோப் கண்ட்ரிஸ்க்கெலாம் போய் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ இவரோடது மட்டும் ரிஜெக்ட் ஆகிருச்சு. அதனால் இவரால் போக முடியல. கடைசியில் அந்த சில நாட்கள் வந்து சமாளிக்க என்ன பண்ணுறதுன்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து அவர் அப்பாவோட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்க வேண்டிய அந்த டைமில் வந்து இன்கம்க்கு இல்லை நம்ம எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவரோட கசின் ரூபேஷ் அப்படி இருக்கார். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கத்தில் இந்த நம்பூதிரி வேலையில் இந்த காலையில் பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி அதான் நிறைய வீட்டில் இந்த கடை திறப்புகள்லாம் பூஜை பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஹோமம் போடுறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் போகலான்னு டிசைட் பண்ணி அசிஸ்டண்ட்டாக போகிறாரு. நிறைய இடத்துல ஓரளவுக்கு அவருக்கு தேவையான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாள் இவருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி பேய் ஒன்று பிடிச்சிருக்கு, அவனை ஓட்டுறதுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. பட் அகைன் வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் போய் பாருங்கள், சும்மா பார்த்துருவாங்கன்னு இவரும் வந்து போகிறாரு ஒரு வக்கீல் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு இவர் சும்மா ஏதோ ட்ரை பண்ணுறாரு. உடனே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பேய் பிடிச்ச பையன் வந்து க்யூர் ஆகிடுறான். அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபேமஸ் ஆகிடுறாரு. எல்லாருமே இவரை கூப்பிட்டு அந்த இதே டியூட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நல்லாவும் சம்பாதிச்சிட்ருக்காரு. அப்போ தான் ஒரு நாள் இவர் வீட்டில் வந்து இருக்கும்போது இவர் கண்ணுக்கு வந்து இவருக்கு வந்து இவரோட ஃபோன் வந்து நைட்டு இதாகுது. அப்புறம் வந்து வெளியே இவருக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, கேர்ள்ஸ் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம். அப்போ தான் வந்து ஒரு நாள் இவருக்கு கண்ணில் வந்து ரியா ஷுபு இவங்க வந்து கண்ணில் தென்படுறாங்க வீட்டில். அதுக்கப்புறம் இவர் பயப்படுறாரு ஆரம்பத்தில். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாருன்னா அவங்க வந்து இவர் நம்பவே மாட்டேங்கிறாங்க சொல்கிறத. அப்படியே போக போக தெரியுது இந்த மாதிரி இவங்க ஒருத்தங்க பேய் தான் அப்படின்னு தெரிய வருது. பட் அகைன் அந்த பேய்னா அந்த பயமுறுத்தணும் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. முக்கியமாக இந்த இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டியாக அந்த மாடர்ன் கேர்ள் அந்த மாதிரி ஒரு அது பேயின்ற மாதிரி அது வந்து இது பேசிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் பயந்துக்கிட்டே தான் இருக்கார். அந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போகும்போது அங்கே திணறாரு ஒரு இடத்துல. அந்த இடத்துல அந்த பேய் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதை பார்த்தோன்னா இது ஹெல்ப் பண்ணி இது ஒர்க் அவுட்டாக ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு அந்த மேலே நம்பிக்கை வரும். 2 பேர் நல்லா பேசுகிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒருத்தங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு கூடவே ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க. பட் எகைன் அந்த பேய்க்கு அவங்க யார், அவங்களோட பாஸ்ட் எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. பட் அவங்க வந்து அதனால் ஒரு பேர் மட்டும் அவங்களே டெலுலுன்னு அப்போ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, நிக் நேமாக வச்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா பழகுறாங்க. இந்த மாதிரி மும்பைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது, எல்லாம் போய் வாசிக்கிறாங்க, நிறையா ஃபன் அந்த எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பாஸ்ட் என்ன அப்படிங்கிறதுக்கும் தேடி போகிறாங்க. அது தெரிய வருது, என்ன ஆச்சுன்றதும் தெரிய வருது. அகெயின் வந்து இந்த சைடு இவங்களும் ஒரு சைடாக நிவின் பாலியை வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் படத்தோட கதை. அகெயின் இந்த படத்தில் இந்த விஷயங்களோட சேர்ந்து அங்கங்கே நிறைய காமெடி எலமெண்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த அஜு வர்கீஸ் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதாகட்டும், இல்லை டெல்லிலோட சேர்ந்து அடிக்கிற அந்த ஒவ்வொரு கவுண்டர்ஸ் நிறைய இடத்துல வந்து உண்மையாக ரொம்ப காமெடியாக இருந்தது. அதை தாண்டி இன்னும் நிறைய ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் இன்னும் அதிகமாகவே இருந்தது. நிறைய ஃபிலாசபிக்கல் திங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி ஓரளவுக்கு ரொம்பவே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். முக்கியமாக சொல்லணும்னா எங்கேயுமே பெருசாக ஒரு
பெரிய லேக்னு இல்லை. பட் எகைன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கெங்கே ரிப்பீட்டடாக சில திங்ஸ் எல்லாம் அந்த பேய் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் கொஞ்சம் ரிப்பீட்டட் திங்ஸ் கொஞ்சம் அந்த சீன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லாவே கதை மூவ் ஆகும். அந்த ஃப்ளாஷ்பேக்கும் அந்த பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள பற்றி தெரிகிற விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த அவங்க சில இடத்துல அடிக்கிற கவுண்டர்ஸு இந்த மாதிரி விஷயம் படத்தில் வந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரிலீஸ் ஆன அப்போவே பார்த்துட்டேன். தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ். நான் நிறைய நிவின் பாலிக்கு முக்கியமாக சொல்லணும்னா இதுதான் ஆக்சுவல் ஒரு கம்பேக் அப்படின்ற படம்னே சொல்லலாம். ஏன்னா இது வசூல் ரீதியாகவும் ரொம்ப ஒரு 150 crores மேலேயும் வசூல் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அகைன் இந்த படம் வந்து அப்போயே ஓடிடி தியேட்டருக்கு போகலை. ஓடிடி வந்து போகலை. அப்புறம் இந்த படத்துக்கு ட்ரெய்லர் அந்த மாதிரி பெருசாக எந்த விஷயங்களும் விடலை அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் அகைன் நிவின் பாலிக்கு இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் தான் வந்து ஆப்டாக இருக்குன்றது வந்து இந்த படம் பார்க்குறப்போ ஓகே இந்த மாதிரி இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி இதே மாதிரி பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு அப்படின்னு தான் தெரியுது. அகைன் ரியா சுப்பு அவங்களும் வந்து நல்லாவே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அஜு வர்கீஸ் 3 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் இது தாண்டி ஃப்ளாஸ்னு பெருசாக என்னன்னா அங்கங்கே ஸ்லோனஸ் இருக்கும் தவிர பெருசாக இந்த ஒரு ஃப்ளாஸில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் அந்த கேட்குறப்பவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. முக்கியமாக இப்போ தியேட்டரில் இருக்கிறப்ப ஒரு மலையாளத்தில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போது மல்டி லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவைலபிள் இருக்குது. தமிழில் கூட இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.